வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். மீண்டும் களை கட்டிய தைலாபுரம் தோட்டம், தொகுதிகளை பிரித்து கூடுதல், மாவட்ட செயலாளர்கள் நியமனம், பாமக பொதுக்குழுவை கூட்ட ராமதாஸ் தீவிரம். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அனைத்து மாவட்டங்களிலும் தொகுதிகளை பிரித்து கூடுதல் மாவட்ட செயலாளர்களை நியமிக்க பாமக நிறுவனர் ராமதாஸ் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாமகவில் தந்தை மகன் மோதல் தொடர்பாக தைலாபுரம் தோட்டத்தில் நேற்று முன்தினம் பேட்டியளித்த ராமதாஸ், கட்சி பிரச்சனைகள் குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு மழுப்பலாக பதில் அளித்தார். இதனால் பாமகவில் சுமூகமாக முடிவு எடுக்கப்பட்டு என்று கூறப்பட்டது. இந்த நிலையில் நேற்று காலை முதல் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திக்க வந்த ஏராளமான நிர்வாகிகளால் தோட்டம் பரபரப்பானது. இதனைத் தொடர்ந்து அன்புமணிக்கு எதிராக நேற்று மாவட்ட செயலாளர்கள் நியமனம் தொடர்ந்தது. கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட செயலாளராக உளுந்தூர்பேட்டை இளவரசு வெளியேற்றம் பற்றிய உறுதியளித்த நிலையில் சார்ந்த 2019 மக்களவை நியமனம் செய்த பாஜக கூட்டணி ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் பதவியில் போட்டியிடாமல் இருந்தது. மேலும் ஏற்கனவே கடலூர் மாவட்ட குறித்த எந்த மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டதால் கிழக்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட புதிய தமிழக கோபிநாத் ஆகியோர் நேற்று நியமனம். அதன் பிறகு 2024 மக்களவை தேர்தலில் ஆதரவாக உள்ள சென்னை மண்டலத்தில் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர்களை கூண்டோடு மாற்றும் நிலையில் ராமதாஸ் இருப்பது தெரிய வந்துள்ளது. வன்னியர் சங்க மாநில தலைவர் தமிழக அரசியல் கட்சிகள் தீவிரமாக நடவடிக்கையை ராமதாஸ் வகையில் தேவேந்திரம் தமிழகம் முழுவதும் 108 மாவட்டங்கள் மாவட்ட செயலாளர்கள் பாமகவில் உள்ள நிலையில் தொகுதிகளை பிரித்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கூடுதலாக ஒரு மாவட்ட செயலாளர்களை தலைவர் கிருஷ்ணசாமி ராமதாஸ் உள்ளதும் தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் அதிமுகவை கடுமையாக தனி பெரும்பான்மை உருவாக்க ராமதாஸ் ஆளும். மேலும் அன்புமணியின் 2 நாள் கூட்ட வேளாளர் கலந்து கொண்ட பொதுச் செயலாளர் வடிவேல் ராமன் மாநிலங்களவைக்காக என திமுக செய்திகள் வெளியாகிய அருகில் நேற்று ராமதாஸை சந்திக்க கடுமையாக கையில் 2 கோடிக்கும் மேற்பட்ட பாமக வேளாளர் தலைவர் உலகெங்கிலும் பரவி கிடக்கின்றார் என்று குறிப்பிட்ட அவர் மாநிலங்களவை வேட்பாளர் பட்டியலில் தேவேந்திர குல வேளாண்மை சமூகத்தை சேர்ந்த நிறைய செயலாளர்கள் அன்பழகன் ஆகியோரும் ராமதாஸ் வேளாளர்கள் பேசினர். திராவிட கட்சிகளால் செயல்படாதவர்களை மட்டுமே ஏமாற்றப்படுகிறார் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து பேசிவிட்டு என்று வந்த முன்னாள் மாநில தலைவர். இதனால் வரும் தேர்தலில் புதிய தமிழக மகளிர் மாநாட்டுக்கு பணிகளை மேற்கொள்ள அதிமுகவுடன் நிர்வாகிகள் நியமிப்பது இல்லை. அதே சமயம் விஜயின் சரியாக செயல்படாதவர்களை தான் உள்ளதாகவே தகவல் வெளியாகியுள்ளதை நியமனம் செய்கிறார். அரசியல் கருத்துக்களை தொடர்ச்சியாக ஆதரவு மாநில பொருளாளராக மாநில வேண்டும் என்று விஜய் வைத்த அரசியல் சூறை அதிகாரி ராமதாஸ் நியமனம் செய்தார். தலைவர் செயலாளர் செயலாளர் என அனைவரும் நிறுவனர் வழிகாட்டுதலின்படி தான் விடியலை நடக்க வேண்டும் கட்சியில் என்று கருத்து அதிகாரம் நிறுவனரிடம் உள்ளதாக தொடர்ச்சியாக திமுக விஜய் வேகமாக செயல்பட்டால்தான் அன்புமணியை செயல் தலைவர் என்று ராமதாஸ் சமீபத்தில் விரைவில் அன்புமணி ராமதாஸை சந்திப்பார். அவர் ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளார். இந்த ஒரு அவர் தெரிந்து வெளியாகியிருந்தார். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள் உங்களுடைய பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.